ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் பற்றி இந்த வீக்கில் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பிப்ரவரி 28 இன்னைக்கு வந்து ஒரே லைனில் வந்து ஒரே கோட்டில் 6 கிரகங்கள் 6 பிளான்ஸ் 6 பிளான்ஸ் ஒன் லைனில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய மார்க்கெட்டில் மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டவுன் சைடு சொல்கிறாங்க. மேபி அது டவுன் சைடாக இருக்கலாம், அப் சைடாக இருக்கலாம். எந்த சைடு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் போய் பார்க்கலாம். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம என்ன பண்ண போனால், ஃபஸ்ட்டு இந்த மந்த் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து டாப் டவுன் அப்ரோச் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, செக்டார்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் வந்து லாஸ்ட் வீக் நம்ம பிஎஸ்சி பேங்க்ஸில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்ஸ் 40% சப்போர்ட் கொடுக்கும், செக்டார்ஸ் வந்து 40%, ஸ்டாக்ஸ் வந்து 20% தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருந்தோம். எப்படி ட்ரேட் பண்ணலாம், பண்ணியிருக்கலாமா, மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது, ஒரு கிளியர் கட்டான டைரக்ஷனில் இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம சப்போர்ட் ட்ரேட் எடுக்கலாம். எப்படின்னா டபிள்யூ பேட்டர்ன் வந்து மந்த்லி சார்ட்டில் எது இதில் இருக்குது, அட்வான்ஸ் என்சைம்ஸ், நாராயணா இருந்தாலையா, இது ரெண்டுத்தையும் மட்டும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால தான் வேறு எந்த ஸ்டாக்ஸ் நம்ம எடுக்கவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடும். டவ் ஜோன்ஸ் மந்த்லி இங்கே பாருங்கள், டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஸோ நாட் ஏ குட் சைன் தான் சொல்லலாம். வீக்லி 60க்கு கீழே வந்துச்சு, டெய்லி சைட்வேஸில் தான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. யூகே ஸ்ட்ராங்காக இருக்குது, அபவ் 60. யூகே மார்க்கெட்டு தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஜெர்மனி 60 ரெசிஸ்டன்ஸு சைட்வேஸ்லேயே இருக்குது டெய்லியில். வீக்லி அபவ் 60, மந்த்லி அபவ் 60. S&P 500 மந்த்லி ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்லி ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் கீழே வந்துருக்கு. நாஸ்டாக் டெய்லி சைட்வேஸ், வீக்லி சைட்வேஸ், மந்த்லியும் சைட்வேஸ் கீழே தான் இருக்குது. ஹான்சங் மந்த்லி, வீக்லி எல்லாமே சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டியிலேருந்து மறுபடியும் வருவோம். வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. யூகே மார்க்கெட்டை தவிர மற்ற எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது, சைட்வேஸில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு RSI 60க்கு மேலே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டல் வந்து கொடுத்துருக்கு. ஸ்பின்னிங் டாப் கேண்டல் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணால் பெருசாக கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. RSI வந்து 60 இல்லாமல் 59.67 இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி பிப்ரவரி 28 எல்லா கோலும் ஒன்றா வரதுனால நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நம்ம லைஃப்லேயும் எல்லாத்துலேயும் நடக்கும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதேமாதிரி மார்க்கெட்லேயும் பெரிய மாற்றம் நடக்கும், ஒன் சைடு மூவ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த சைடு மூவ்ன்றதை நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தா தெரியும். ஸோ இது கீழே போதா மேலே வருதான்றதை நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். பட் வந்து அலர்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து இந்த இடத்துல ட்ரேடு பண்ணணும், இந்த இடத்துல பெரிய பொசிஷன் எடுக்கணுன்றதுல அவசியம் இல்லை. நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், எங்கேயும் மிஸ் ஆகாது. வீக்லி சார்ட் வந்து பாருங்கள், 20 SMA வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு.
கிராஸ் பண்ண ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல 20 SMA மேலே போக முடியாமல் ரிஜெக்ட் ஆகும்போது எவ்வளோ ஃபால் நடந்திருக்கு. இந்த இடத்துல அதுமாரி 20 SMA கிராஸ் பண்ண முடியாது வீக்லி சார்ட்டில் கீழே வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு அலர்ட் சைனாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி டெய்லி சார்ட் டெய்லி வந்து 40 கிட்ட வந்திருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, RSI 40 சப்போர்ட் இருக்குது, இந்த வந்து கேப் சப்போர்ட் இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா வந்து ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வந்து பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் இல்லை, RSI மட்டும் தான் மேலே இருக்குது. இந்த 3 கேண்டலுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது மாதிரி புல்லிஷ் கேண்டலாக இல்லை. வீக்லி ஓகே. டெய்லியில் வந்து ஃபஸ்ட் டைம் RSI வந்து 60க்கு கிராஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. மறுபடியும் செகண்ட் டைம் இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2 டைம் RSI 60க்கு மேலே கிராஸ் பண்ண முடியாது டர்ன் ஆகுது. ப்ளஸ் வந்து 20 SMA வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து அலர்ட் சிக்னலில் தான் இருக்குது, அலர்ட் சைனில் தான் இருக்குது. அது இல்லாமல் Black Friday ஃபாலோடு பை Black Mondayவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ வந்து நம்ம அடுத்து லாங் பொசிஷன் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். இல்லைனா நான் வந்து 0 லாங் பொசிஷன்ஸில் இருக்குது லாஸ்ட் 1 வீக்காகவே. ஃபஸ்ட்டு ட்ரெண்டு கிடச்சா தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி எந்த செக்டர் சப்போஸ் மார்க்கெட்டு டர்ன் ஆகுது பாசிட்டிவ் சைடு போகுதுன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் எதுவாக இருக்குன்னா நமக்கு வந்து PSU பேங்காக தான் இருக்கணும். மந்த்லி சார்ட் பாருங்கள், ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. வீக்லி ஓகே, டெய்லியும் 60க்கு மேலே இருக்குது. ஸோ PSU பேங்க் வந்து நல்லா இருக்கும். ப்ரைவேட் பேங்க் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸும் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து மேற்கா பிரேக் சுச்சுவேஷனில் இருக்குது. மந்த்லி சார்ட் வந்து 60ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. வீக்லி சார்ட் வந்து 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இது மேபி இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இது கிராஸ் பண்ணிட்டா ஓகே, இல்லைன்னா வந்து இங்கே மறுபடியும் ரேஞ்ச் ஷிஃப்ட்டு செகண்ட் டைமாக வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்த மாதிரி இங்கே நடந்துச்சுன்னா ஆட்டோ செக்டாரும் நமக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிடும். டெய்லி சார்ட்டு ஆல்ரெடி 60 கிராஸ் பண்ணும்போது டர்ன் ஆகி வருது. ஸோ இதுவும் நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். மெட்டல் செக்டாரும் நல்லா க்ளோஸ் ஆகின மாதிரி ஆச்சு. பட் வந்து ஒரு ஈவினிங் ஸ்டாராக வந்துச்சு. மந்த்லி ஓகே மெட்டல், வீக்லியும் ஓகே தான். இங்கே டெய்லியில் வந்து இந்த டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து இது ஒரு டோஜி தான் இருக்குது, ஒரு ஸ்மால் கேண்டல் ஃபார்ம் பண்ணல. பட் வந்து இது ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னில் இருக்குது. டெய்லியில் வந்து RSI 60லேருந்து கீழே வந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பெரிய சப்போர்ட் ஜோனில் இல்லை. ஐடி செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெண்ட் லைன் மந்த்லியில் பிரேக் பண்ணியிருக்கு. RSI பட் வந்து 40க்கு 39.51 இருக்குது. யூஸ்வலாக மார்க்கெட் டவுன் ஆகுது, கிராஷ் ஆகுதுன்னா ஐடி ப்ளஸ் ஃபார்மா வந்து கான்ட்ரா செக்டாராக இருக்கும். எது நமக்கு கான்ட்ரா செக்டாராக இருக்கும் அப்படின்றது வந்து பின்னாடி தான் தெரியும். கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா, இல்லை மார்க்கெட் மேலே போகுதுன்னா இன்னும் ஐடி செக்டார் வந்து ஃபர்தர் டவுன்ஃபால் ஆகலாம். வீக்லி இது நல்லா வந்து பொலிஞ்சர் பேண்ட் ஸ்கீஸ் ஓப்பனிங்கில் தான் இருக்குது பாருங்கள். டெய்லியுமே வந்து கீழே தான் இருக்குது. ஐடி செக்டார் நல்ல செக்டாராக இல்லை. இன்ஃப்ரா எல்லாமே சைட்வைஸு. ஃபார்மா வந்து மேபி ரைசிங் செக்டாராக இருக்கலாம். RSI வந்து 60க்கு மேலே போயிருக்கு, 61ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும். வீக்லியில் 60 கிட்ட இருக்குது, டர்ன் ஆகுதா ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணதான்னு வந்து பார்க்கலாம். டெய்லியில் 60க்கு மேலேயே சப்போர்ட் பண்ணியிருக்கு RSI. ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போச்சுன்னா இதெல்லாம் கம்மியாகும். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னா இதெல்லாம் மேபி மேலே போக சான்ஸ் இருக்கும். என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம அப்டேட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, மீடியாவில் பாருங்கள், மீடியா வந்து ரொம்ப நாளாக வந்து பேரிஷாக இருந்துட்டு இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஒரு பாட்டம், இங்கே சேம் பாட்டமாக இருக்குது. பட் வந்து RSI பாருங்கள், இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. RSI டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு மந்த்லி சார்ட்டில்.
ஸோ இந்த லெவலுக்கு இந்த க்ரீன் சின்ன இந்த டோஜிக்கு மேலே வந்து மறுபடியும் போகுதுன்னா வந்து மீடியா மேபி வந்து மறுபடியும் வந்து பை ஜோனுக்கு மாற்றலாம். வேல்யூ பையில் இருக்கும் ஸ்டாக்ஸ்லாம், மீடியா செக்டாருடைய ஸ்டாக்ஸ்லாம். அப்போ நம்ம அதை வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூ பை ஸ்டாக்ஸ் வந்து எப்போ வாங்கணும்? வேல்யூ பைக்கு வந்திருக்கு, இங்கேயும் தான் வந்திருக்கு. மறுபடியும் நீங்கள் வாங்கினீங்கன்னா மேலே போய் மறுபடியும் வாங்கின இடத்துல வந்திருக்கும். எத்தனை மந்த் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10, கிட்டத்தட்ட ஒரு வருஷம். ஒரு வருஷத்தில் மறுபடியும் நீங்கள் வாங்கின இடத்துல வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலன்னா சேம் திங். ஆனால் இப்போ வாங்கினா இது மேலே போகிறதுக்கான, ஏன்னா டபுள் பாட்டம் இருக்குது, ப்ளஸ் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ இந்த சிக்னல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேல்யூ பை வாங்கினீங்கன்னா, வேல்யூ பை ஸ்டாக்ஸை இது வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸுங்க. ஆக்சுவலாக வேல்யூ பைக்கான வீடியோ வந்து ரெடியாக இருக்குது, கண்டென்ட்டு. மேபி வந்து டியூஸ்டே ஆர் வெனஸ்டேல வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ பாருங்கள், டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு எப்படி வேல்யூ பை ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணுறது அப்படின்றத வீடியோவை. ஸோ ஓவராலாக வந்து பிஎஸ்சி பேங்க் தவிர மற்றது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சைட்வேஸில் தான் இருக்குது எல்லா செக்டாரும். நம்ம பேங்க் நிஃப்டியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மந்த்லி கேண்டல்ஸுமே நிஃப்டியில் சரியில்லை தான், இன்டிசிசிவாக இருக்குது. டிசிஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் தான் எடுக்கலாம். இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டோடைய அனலைசிஸ். நமக்கு வந்து மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். எந்த சைடு போனாலும் அதுக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி செக்டார்ஸும் நம்ம கிட்டல இருக்குது. மேலே போகுதுன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிஎஸ்சியாக இருக்கலாம், நெக்ஸ்ட்டு ஆட்டோ மெட்டலாக இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட்டு டவுன் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து எஃப்எம்சிஜி, மேபி ப்ரைவேட் பேங்க்ஸு இதெல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து வரதுனால நம்ம ஷார்ட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். சரி வாங்க, லாஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்த ஸ்டாக்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வீக்லி சார்ட் மட்டும் எடுக்கலாம். இது எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்குன்னா ஒரு 4% தான் வந்து மூவ் கொடுத்துருக்கு யூனியன் பேங்க்கு. பட் அதுவே வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் ரொம்ப நிறையவே கொடுத்துருக்கலாம். 8 ரூபா சம்திங் தான் மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இதில் போகாமே பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 ரூபா தான் வந்திருக்கு, ஒரு 3% தான் மேலே போயிருக்கு. இந்தியன் பேங்க்கு ஒரு 4.6%, 43 ருபீஸ் மேலே போயிருக்கு லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸில். எஸ்பிஐ வந்து வெயிட் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ அதை நம்ம இது பண்ண வேண்டாம். கனரா பேங்க்கில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து பிரேக் ஆகுமான்னு வெயிட் பண்ணியிருந்தோம், பிரேக் ஆகலை. மேலே இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட போய் கிரேஸ்டன் டோஜியாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இது வந்து நல்ல இதுவாக இல்லை. டெய்லியில் வந்து ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் பண்ணிச்சு. ஸ்பின்னிங் டாப் ப்ளஸ் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் இந்த பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டு கனரா பேங்க் கீழே வர சான்ஸ் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கலாம். லாங் பொசிஷன் இருக்கிறவங்க அது கீழே வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸ்டில் வந்து புக் பண்ணாதவங்க. அதுதான் கனரா பேங்க்கு. அது கப் பேட்டர்ன் நல்லா இருக்குது, பிரேக் ஆனால் நல்லாயிருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு 4%, 12.9 ருபீஸ் இந்த வீக்கில் வந்து நல்லா மூவ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்முடைய ஸ்டாக்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு. சாரி, சில்வரை பற்றி சொல்லியே ஆகணும். சில்வர் வந்து நம்ம வந்து பையிங் ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாருங்க, இது வந்து மந்த்லி சார்ட்டு. நம்ம சொன்ன டார்கெட்டுங்க கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வீக்லியில் வந்து சப்போர்ட் எடுக்குது. டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்துச்சு, அப்போ சொல்லியாச்சு. இந்த இடத்துல சில்வர் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. பட் கொஞ்ச நாள் சைட்வேஸில் போயிட்டு தான் மேலே போனோம். சைட்வேஸில் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது. 20 SMAக்கு மேலே RSI 60 கிட்ட வருது.
இந்த இடத்துல மேபி போயிட்டு மறுபடியும் சைட்வேஸில் இப்படி போகலாம், இல்லைன்னா RSI 60க்கு மேலே போகலாம். எப்படி நடக்குது நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கும். இந்த இடத்துல வாங்க மிஸ் பண்ணவங்க இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம். இந்த இடத்துல வாங்கியிருந்தா கூட $70 நமக்கு ஒரு $90 ஒரு $20 கிட்ட மேலே போயிருக்கு. இப்போ ETF வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு வேல்யூ பையில் 2 சொல்லியாச்சு. அட்வான்ஸ்ட் என்சைம்ஸ். மந்த்லி சார்ட்டில் பார்க்கலாம். மந்த்லி சார்ட்டில் இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது, டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. RSI இந்த இடத்துல மேலே இருக்குது, இந்த இடத்துல 40 சப்போர்ட் இருக்குது, 40க்கு மேலேயே இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். மார்க்கெட் வந்து அகைன்ஸ்டாக இருந்தால் ஃபார்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணால். ஸோ அதனால் இதை வந்து வேல்யூ பையில் வந்து வாட்ச்லிஸ்ட். இது வந்து வேகமாக மூவ் ஆகாது. இங்கே பாருங்கள், மேபி அடுத்த மந்த்து கூட இது மாதிரி வந்து டோஜி கேண்டல் ஃபார்ம் பண்ணலாம் மேலே கீழே, அதுக்கப்புறம் மூவ் ஆகலாம். ஸோ அதனால தான் இது வந்து உடனே ரிட்டர்ன் கொடுக்காது. இதுவும் இல்லாமல் இது மந்த்லி கேண்டல். ஸோ சம் மந்த் we have to wait for returns அப்படின்னு தான் சொல்லலாம். அதே வந்து இன்னொரு வேல்யூ பையில் வந்து நம்ம சொன்ன ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாராயணா இருதாலயா. அது வந்து ஃபார்மா தான் எடுத்திருக்கேன். இந்த வேல்யூ பை வந்து இதுவும் வந்து டபிள்யூ பேட்டர்ன் தான். இது RSI வந்து 60ல் இருக்கு. இது வந்து மூவ் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அது வந்து ஸ்லோவாக மூவ். இதுவும் டபிள்யூ பேட்டர்ன் தான். இங்கே பாருங்க, இது வந்துலாம் வந்து கொஞ்சம் இது வந்து டபுள் பாட்டம், இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். இப்படி போட்டிங்கன்னா இப்படி ஒரு டபிள்யூ, அடுத்து மேலே போகலாம். ஸோ இது மாதிரிலாம் வந்து நீங்கள் சார்ட்டை பார்த்தா தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் நல்லா. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டில் இதுமாரி வந்து டபிள்யூ பேட்டர்ன் பர்ஃபெக்டாக இல்லாமல் நமக்கு வந்து இதுவும் ஒரு இங்கே ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணது மேலே போகுது. எப்படி எம்டார் டெக்னாலஜி வந்து டபிள்யூ பேட்டர்ன் மந்த்லியில் ஃபார்ம் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த வந்து டபிள்யூ ஃபார்ம் பண்ணியிருக்கு, மேலே போவோன்னு சொல்லியாச்சு. இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் ரேட் எடுத்துருக்கலாம், இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணும்போது சொல்லியாச்சு. இந்த மந்த்து முன்னாடி சொல்லியாச்சு. இப்போ வந்து 29.86, ஆல்மோஸ்ட் 30% ரிட்டர்ன் 1 மந்தில். ஸோ இது மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்தில் வந்து ஒரு 30% ரிட்டர்ன் வந்து கிடைக்கலாம். மந்த்லி வைஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ நார்மலாக இருதாலையா இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி மார்க்கெட் நல்லா இருந்தால் நல்லா பண்ணலாம். ஸோ இல்லைனாலும் அகைன்ஸ்டாக இருந்தால் ஃபார்மா செக்டர் நல்லா பண்ணாலும் நாராயணா நல்லா பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னு. அவசரம் இல்லை, வெயிட் பண்ணலாம், பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை அட்வைஸரை கேட்டு எல்லாம் ட்ரேட் பண்ணுங்கள். இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு டீச்சிங். இப்போ டபிள்யூ பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறது வந்து டபிள்யூ பேட்டர்ன் எங்கே ஃபார்ம் ஆகுது, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இப்போ வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் சொல்லுது. டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்தது வந்து எந்தெந்த ஸ்டாக்கில் வருது, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா. நம்ம சொல்கிற வந்து டெக்னிக்கல் அனலைசிஸை ஒரு வீக்லேயும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எங்கெங்கே வருது, ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்குதா, RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்குதா, இல்லைனா வந்து டைவர்ஜென்ஸ் இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வீக்லி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு லைவாக வரும்போது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த நீங்கள் படித்த டெக்னிக்கல் அனலைசிஸ்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு வீக்லி மார்க்கெட் அப்டேட் இருக்கும். கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அப்டேட்டை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க நன்றி, வணக்கம்.